சரி. டிட்டர்மைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த கொஸ்டின் போட்டீங்களா? போடல லாஸ்ட் கிளாஸ்ல? சார் இந்த கொஸ்டின் போட்டாங்க சார். இல்ல அந்த கொஸ்டின் போட்டிருக்க மாட்டோம். அதாவது லாக் எக்ஸ் தான் போட்டு e x போடலன்னு நினைக்கிறேன். e x போட்டோமா? செக் பண்ணி பாரு. எஸ் சார் போட்டாங்க சார். என்ன ரேஞ்ச் சொல்லிக்கிறேன்? x செக் பண்ணுறேன் சார். போட்டிருக்கேன். லாக் ஆஃப் 3x - 1 தான் போட்ட மாதிரி இருக்குதுங்க. இது வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சொன்ன மாதிரி இருக்குது. அதான் கேட்டேன். என்னடா என்ன சொல்ல மாட்டேங்கிற? எஸ் சார். இந்த சம் என்ன போடணும் சார்? போடல. क्वेश्चन 6 எஸ் சார். क्वेश्चन 6 தான் சார் போட்டுருக்கேன். அதான் கேட்டேன். நான் क्वेश्चन என்ட்ரி பண்ணிக்கிறேன், ஆன்சர் எழுதல, அதான் பார்த்தேன். சரிங்களா? இப்போ e⁻−x ஒன்று தெரிஞ்சுங்க. e⁻−∞ வேல்யூ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 0. e∞ வேல்யூ என்னன்னா இன்ஃபினிட்டி. இதான் ரிசல்ட். சரிங்களா? சார். சரி, அப்படிதான் மீனிங் என்னன்னா e⁻1 வேல்யூ e. சார் ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்லயோ இல்லை மேக்ஸ்லயோ கூட சொல்லியிருக்காங்க. e வேல்யூ லைஸ் பிட்வீன் 2 to 3. தம்பி வாய்ஸ் கேக்குதா? சார். கரகரன்னு கேக்குதா சார்? ஸ்பீக்கர் போட்டியோ? நம்ம கரகரன்னு கேக்குது. e வேல்யூ லைஸ் பிட்வீன் 2 and 3 டகன். சரிங்களா? சார். சரி பண்ணிட்டியா? சார் வாய்ஸ் எக்கோ ஆகுதுங்க. வாய்ஸ் எக்கோ. சார் கேக்குதா சார்? இப்போ கேக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்கலாமா? சார். சரி, அப்போ e⁻ வந்து -1 போட்டால் என்ன கிடைக்கும்? 1/e. e⁻−2 போட்டால் 1/e². சரிங்களா? அதே மாதிரி e⁻1 e⁻2 போட்டால் e². கரெக்டுங்களா? e² என்னது 2 பாயிண்ட் சம்திங் வேல்யூல நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளோட ரேஞ்ச் என்ன இங்கே வருது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ரேஞ்ச். சரிங்களா? அப்போ என்ன டொமைன் என்ன? டொமைன் வந்து -∞ இருந்து +∞ வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? -∞ இருந்து +∞ வரைக்கும் e⁻ நம்ம போட்டுக்கலாம். சரிடா கண்ணு? சார். அப்படி போடும்போது என்னாவது? -∞ போட்ட 0, ∞ போட்ட ∞. அப்போ நம்மளோட ரேஞ்ச் என்ன கிடைக்குது? ரேஞ்ச் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 0 எக்ஸாக்டா கிடைக்கும். 0 to ∞ கிடைக்கும். 0 to ∞. சரிங்களா? சார். இதுதான் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 7. சரிங்களா? என்ன டவுட் இருக்கோம்? டவுட் எதுவும் இல்லை. சரி, நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சார் நோட் பண்ணலாங்க சார். பண்ணிடுங்க.